டாக் கமாண்டோவில் இருக்கக்கூடிய டெய்சன். நம்ம அந்த பைரவர் பார்த்தீங்கன்னா, கால்ல அடிபட்டும் தன் நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய வேலைய செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு 200, 300 மீட்டருக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள மோப்பம் பிடிச்சும், அவர்கள நோக்கி செஞ்சு வேகமா தாக்கும்போது, தீவிரவாதிகள் அந்த நம்மளோட அந்த நாயோட கால்லயே சுட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே அது பயந்து பின்னாடி வராம தொடர்ந்து முன்னேறி போயி, அ தீவிரவாதிகள காட்டிக் கொடுத்ததுல முக்கிய பங்கா இருக்கு. பட் ஹெலிகாப்டர வச்சு அது உதவி பண்ணனால உதம்பூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில வச்சு இப்ப அந்த நாயானது சரி செய்யப்பட்டு மீண்டும் விரைவில் அது வந்து நம்மளோட ராணுவ பணிக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். அது உடல்நலம் பெறணும் அப்படிங்கிறத வேண்டிப்போம். பட் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று கூட இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில பேய்களுக்கு இல்ல. அதான் இங்க பிரச்சனையான விஷயம். அந்த டைசன்ங்கிற நாய்க்குட்டிக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு தேசப்பற்று. நம்ம நாய்க்கு குண்டடிப்பட்டா கூட பரவால்ல. நம்ம செய்ய வேண்டிய வேலைய செய்யணும். அதுக்கும் தெரியும் குண்டடிப்பட்டா வலி எப்படி இருக்குன்னு. பட் உயிர பொருட்படுத்தாம நாட்டுக்காக தேசப்பற்றா இருக்கு. கண்டிப்பா அதுக்கு ஒரு மெடல்லாம் குடுத்து அத சிறப்பிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல.